அபி அபி ஒரு தேவதை. அபி பிறந்ததுல இருந்த என் உலகமே அவதான் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் அடிச்ச கூத்துக்கு எல்லையே இல்லை. அபிக்கு 3 வயசு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. என்ன நானும் அவ கூட ஸ்கூலுக்கு போக முடியலன்னு வருத்தமா இருந்தது. யாரோ என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க முயற்சி பண்றாங்கன்னு கோபமா இருந்தது. ஒரு சின்ன இடைவெளி. ஆனா கொஞ்ச நாள்ல அது பழகிடுச்சு. அபி வளர்ந்தா, கூடவே நானும் வளர்ந்தேன். அபியும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவோம், ஆர்கியூ பண்ணுவோம். ஆனா எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ ப்ளீஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் அப்படியே சரண்டர் ஆயிடுவேன். அவளோட 18வது வயசுல காலேஜ்ல ஒரு பையன் அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். ரொம்ப அப்செட் ஆயிட்டா அபி. என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட தான் வந்தா. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுவா, ஷேர் பண்ணிப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. You know, life was so beautiful. ஆனா 23 வயசுல வாழ்க்கை நடத்த கட்டத்தை பத்தி அவ யோசிச்சப்பதான் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. மறுபடியும் ஒரு இடைவெளி. தடுமாறிட்டேன். ஆனா கடைசியில ஒரு நண்பனா என்ன செய்யணுமோ அதான் செஞ்சேன். அபிய புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையும் புரிஞ்சது. அபி என் மகள். கடவுளோட கண்ணா. யோசிச்சு பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கும் போது கூடவே ஒரு அப்பாவும் பிறக்கலாம். ஏன்னா குழந்தைங்க கிடுகிடுன்னு வளர்ந்துடுறாங்க. சில அப்பாக்கள் வளரவே மாட்டாங்க, இல்ல கொஞ்சம் லேட்டா வளருவாங்க. என்ன மாதிரி.